சரி. வேணுமாட்டா ஒத்த காலில் நில்லுங்க, அதுங்க கூட உங்களை பொறுத்து. சரி, முதல்ல முதல்ல என்ன சொல்கிறவர்? மூச்சு பயிற்சி. பேர்கள் செய்யாட்டாலும் சரி, சிம்முத்திரை விட்டு நல்லா நிமிந்திருந்து கண்ணை மூடி உள்மூச்சு பெருமூச்சு. யாருன்றது பலன் என்னன்னுங்க 10 சிம்மாசனம் சொல்றாங்க. சிம்மாசனம். அது வீட்டை பாட்டு போகுது. சரி, பாட்டு போகுது. ஓகே. ஒரு 10 தரம் அமைதியா போகணும். இது பாருங்க, நான் மியூட் பண்ணுறேன் அவர்கிட்ட. பாருங்க, நான் மியூட் பண்ணுறேன். ஓகே ஓகே, சரி. தோப்பு கரணம் 10 தரம் போடுங்கோ. எழும்பி காலை கொஞ்சம் விரிவாக வச்சு பிடித்து இருந்து காலை இருக்க பிடித்து காலை இறுக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகளை மெதுவாக விட்டுட்டு நின்று கொண்டு செய்ய மாட்டேங்க. சரியா? ஓகே. பிறகு கையை கொஞ்சம் உதறி மெதுவாக ஓடுங்கோ. கைகளுக்கு பயிற்சி. சரி, பின்பு உங்களோட புஷங்கள் கொஞ்சம் உற்சாகத்தை கொடுத்துட்டு அப்புறம் மற்ற பக்கம் 2 பக்கமும் மாறிட்டு திரும்ப வலது கையை 5 முறை கொஞ்சம் கால்களை அகட்டி வச்சுட்டு இடுப்பில் கையை வச்சு 1 2 3 4 5. மற்ற பக்கத்தில் 1 2 3 4 5. இப்பொழுது பக்கம் 1 2 3 4 5. பிற்பக்கமாக 1 2 3 4 5. இப்பொழுது கைகளை வச்சுட்டு கழுத்துக்குரிய பயிற்சி. இடது பக்கம் இப்படி உதரம் பார்த்துட்டு பின்பு வலது பக்கம் கவனமாக அவர் சொல்கிறது போல் ஒன்றும் ஏற்படாமல் 2 3 4 5. இப்பொழுது கழுத்தை கால் கொஞ்சம் கட்டி வச்சுட்டு கழுத்தை 5 தடவைகள் சுத்தவர். 1 2 3 4 5. இப்பொழுது மற்ற பக்கம் 1 2 3 4 5. இப்பொழுது கீழே இப்படி பார்த்துட்டு இப்படி நின்று எவ்வளவுக்கு வளைக்க முடியுமோ வளைக்கிறவர்கள் வளைக்கலாம். 1 2 3 4 5.
சரி, நன்றி. கால்களை கொஞ்சம் கட்டி வச்சுட்டு ஒரு பெரிய வட்டம் கொண்டு போட போகிறோம். முதல்ல வலது பக்கம் இந்த இடது பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்பொழுது மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, இப்பொழுது உங்களோட குதிக்காலால் நடக்கணும். குதிக்கால் இல்லை, விரல்கள், முதல் விரல் முன்னுக்கு நடக்கணும். பின்பு குதிக்கால், குதிக்கால்கள். பின்பு பக்கவாட்டு சைட்டால் அப்புறம் மற்ற பக்கம் கைகளை இறுக்கி மூடி வச்சிருக்கணும். மூடி கைகளை திறந்து இப்படி இப்படி செய்யணும், இப்படி இப்படி. சரி, இப்பொழுது நடுக்காலால் களைச்சு போனார். இல்லை, இருப்பாசனம் இருக்கும். இருக்கை நிலை ஆசனம். அங்கே ஒரு களைச்சு போனார், கொஞ்சம் பொருட்களை பாவம். பிறகு இருக்க நிலையாசனம் ஒரு கொஞ்சம் இப்படி தண்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா எழும்பி இப்பொழுது முழங்காலுக்கு கொஞ்சம் கால்களை கட்டி வலது பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா எழும்பி இப்பொழுது 2 கைகளை மேலே கொண்டு ஒன்றோடொன்று இணைத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கைகள் எடுத்துட்டு பிறகு வேற என்ன கொஞ்சம் கைகள் ஒரு முக்கால் அமர்த்தி முதல்ல கைகள் அப்படி எல்லா விரல்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுங்கோ. இப்படி கொடுங்கோ, இப்படி கொடுங்கோ. எடுத்துட்டு விரல்களுக்கு அப்புறம் எல்லா விரல்களையும் இப்படி கூட்டி இப்படி மட்டும் முடிக்கிற மாதிரி இப்படி 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 எப்படி செய்யுங்க. சரி, செய்யிட்டு பிறகு கைகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டு பிறகு பாக்ஸிங் கால்களை முன்னுக்கு ஒரு 1 2 கீழே அப்படி காலை முன்னுக்கு 3 4 5 6 7 8 9
10 தமிழக கால பிசுக்குங்க முன்னுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ பின்னாடி திருப்போம் 1 2 3 4 5 6 7 8 9 10 அடுத்த கால் 1 2 கைகளை பின்னாடி கட்டி 3 4 5 6 7 8 9 10 இப்போ மூச்சு மோதிர விரலும் பெரு விரலும் 2 மூக்கில் விட்டுட்டு இப்போ மூச்சு அளவு கொடுக்கோ. நன்றி. இப்போ முடிஞ்சால் உங்களுக்கு இப்படி பக்கவாட்டில் சைட்டானன்ட்டு இப்படி நில்லுங்க. இப்படி பார்த்துட்டு நேராக உங்களோட கால்களை கொஞ்சம் கட்டி வச்சு இப்படி பக்கவாட்டில் இப்படி சைட்டை நேராக இல்லை இப்படி இருக்கணும். இந்த கையை இப்படி பார்க்கணும். 1 2 3 4 5 சரி, இதை கொஞ்சம் செய்வோம். இப்போ மற்ற பக்கம் திரும்பி 1 2 3 4 5 சரி, நன்றி. வேறு எதுவும் முடியல தானே? இனி முடியும். கைகளுக்கு இப்பொழுது உங்களோட உடம்போலோட பேசுங்கோ. பெருவிரலிருந்து அடிக்கால் பாதம் தொடங்கி காலிலிருந்து தொடங்கி உடம்புக்கு வந்து கைகள் மூலம் விரல்களுக்கு போய் தலைக்கு வந்து கைகளை கசக்கிட்டு நாட்டுட்டு நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். வாணிக்கு நன்றி. எல்லோருக்கும் கட்டிக்க வாணிக்கல எல்லோரும் சேர்ந்து செய்திருந்தோம். உண்மையில் அவ்வளோ நல்லா இருக்குது உடம்பு. சின்ன ஒரு பயிற்சி ராஜினாக்கா செய்துங்களா? பாலனா பேசாமல் இருக்கிறீங்க பார்த்தீங்களோ? நான் அரைவாசி செய்தேன்னா அப்புறம் போயிட்டேன் கூப்பிடாப்புல. சரி, நாளைக்கு ஒத்த காலில் நிற்க ரெடியாங்க எல்லாரும். இல்லை ஸ்வரம் பிடிச்சிட்டு அது நல்ல உண்மை இல்லை. அந்த மர விழிச்சு காசுங்க அதெல்லாம் நல்லா. சரி, இந்த குளிர்காலால் நடக்கிறதும் விரலால் நடக்கிறதும் முடியவே முடியவில்லை. இல்லை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சி கொண்டு ட்ரை பண்ணுங்க. ஸ்வரை பிடிச்சி கொண்டு தான் நடக்கணும். ஒரு எனக்கு இல்லை வேளாண்னா ஸ்வரம் அவர் சொல்கிறாரு தானே பக்கத்தில் என்ன கதை பிடிங்கன்ட்டு. நல்ல விரலெல்லாம் அந்த கால் விரலெல்லாம் அப்படி அது ஒரு மாதிரி இருக்கு. இல்லை நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம் ப்ளீஸ் அவர்களே. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்கள் இந்த தெரப்பி ஆண்டு போகிறோம் என்ன செய்யணும்? அவங்க இதில் தான் செய்யணும். காசை வாங்கி போட்டு செய்யணும். இது ஃப்ரீ. நாங்கள் செய்கிறது இது ஃப்ரீ. தெரப்பி ஆண்டு பேரில் என்ன செய்யணும்? 20 நிமிஷம் உங்களை வச்சு மசாஜ். இப்போ இதெல்லாம் இப்படி எந்த நேரம் தட்டணுமா உடம்பு செய்யணும். சும்மா இருக்கு இப்படி செய்யுங்க. சுகமாக இருக்குது. நரம்புகள் கழுத்து நரம்பெல்லாம் கொஞ்சம் இப்படி செய்யும்போது எனக்கு சுகமாக இல்லை நல்ல அந்த இதுகள் எல்லாம் விடுபடும். நோக்கள் கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக செய்யணும். அதுக்கு ஒரு அடியாக திரும்பும்போது சும்மா இருக்கே இந்த விரல்களை இப்படி கசக்கி இருந்தாலே எலும்பு இதுகள் எல்லாம் அதில் நிற்கிற இப்பான ஒரு ஆள் தலை கட்டுறார். ஓ பாலண்ணா வணக்கம். குளிச்சுட்டு வந்தேன் நான்.
நான் சொல்ல சொல்லுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம் சகோதரி. ஒரு உற்சாகமா தான் இருக்கு. நன்றி நன்றி வணக்கம் பாலன். ஆனால் உண்மையில் இருந்து சேர்த்த விட நின்று மற்ற இது பயிற்சி தானே. இந்த ஆசனங்கள் செய்யக்கலாம், அந்த தரையில் என்ன இதில் மட்டில் படுத்து எல்லாம் செய்கிறதெல்லாம் அதெல்லாம் இந்த எல்லாத்துக்கும் நல்லா. இந்த இதுக்கெல்லாம் முள்ளந்தண்டு அதற்கெல்லாம் அது உங்களால் செய்ய முடியாது, இருந்து செய்யலாம். நின்றோண்டு செய்கிறது நிறைய. இதெல்லாம் இப்போ செய்தது நாங்கள் இதுகள் தானே, பயிற்சி தானே, ஆசனம் இல்லை. ஒரு 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 ஆசனம் செய்த என்னென்னு சொல்லுங்க அப்போ. உக்கட்டாசனம் செய்த நாங்கள். நன்றி வணக்கம் சகோதரி, நாளைக்கு சந்திப்போம். நன்றி நன்றி வணக்கம். மற்றெல்லாம் பயிற்சி. நன்றி வணக்கம். சரி, இப்பொழுது நாங்கள் பொருட்சொல்லுக்குள் செல்வோம். இன்றைய நாளுக்கான பொருட்சொல்லு தாங்கோ. எது? காவல். காவல் காவல். சரி தாங்க. காவல் இல்லை, காவல். 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 இன்றைய பாமு சொல்கிறீங்களா நீங்கள்? வணக்கம் வாணி, வணக்கம் பாமுறவள். இன்றைய பாமுக பொறிச்சல் காவல். ஏன்னா இலக்கம் 5032. காவல். 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 வாகனம் ஓட்டுவோர் தலையில் கவசம் போட்டு பாதுகாப்பாக செல்வார்கள். அது ஒரு காவல். கவசத்துக்கு ஒரு காவல், தலைக்கு காவல். குற்றம் செய்தவர்களை சிறைப்பிடித்து கைதிகளை சிறைச்சாலையில் அடைத்து காவல் புரிவார்கள். அதில் 2 பதம் இருக்குது. சிறை இருக்குது, சிறைச்சாலை இருக்குது. காவல். வீடுகளை பாதுகாப்பாக சிலர் தகரம் அல்லது சீமேந்து போட்ட மதில்களை போட்டு மதில் கட்டுவார்கள். அது அரணாகவும் இருக்கும். மதிலண்டு ஒரு பதம் இருக்குது, அரணண்டு ஒரு பதம் இருக்கின்றது. காவல். கிடுகு பனியோலை தின்னோலை கண்டு கம்பிகளால் வேலி அடைப்பார்கள். அதுவும் அந்த வேலின்னு ஒரு பதம் இருக்கின்றது. வேலிக்காண்டி அந்த கிடுகள் மட்டிகள் அதில் வச்சு மரங்களால் வச்சு அந்த வேலி அடைப்பார்கள். இந்த கஷ்டப்பட்டவர்கள் மற்றவர்கள் எல்லாம் மதில் எல்லாம் கட்டுவார்கள். சீமைந்தாலும் நல்ல விலை வந்த தகரங்களாலும் வேலி அடைப்பார்கள். காவல். தாயத்தில் சமயக்கூடத்தில் பரண் அமைத்து பொருட்களை வைப்பார். பரண் என்று ஒரு பதம் இருக்குது. அது ஒரு பாதுகாப்பான தான். சினிக்கில் இருக்கும். அந்த மீனத்தில் ஒரு பரண் மாதிரி 4 தடி வச்சு அதில் கட்டி அதில் சாமான்களை வைத்தெடுப்பார்கள். வீடுகளுக்கு பாதுகாப்பாக வீடுகளில் கதவை அமைப்பார்கள். பாதுகாப்பிற்காக வீடுகளை கதவுகளை அமைத்து பூட்டி வைக்கிறதுக்கு முன்கதவு, அரைக்கதவு, வெளிக்கதவு எல்லாத்தையும் பாதுகாப்பிற்காகத்தான் கதவை அமைப்பார். காவல். காவல் படையினர் சுதந்திரத்தின் போது அணிவகுப்பு செய்து கொள்ளும்போது மிக அழகாக இருக்கும். காவல் படையினர்னு ஒரு பதம் இருக்கின்றது. காவல். இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3ஐயும் செய்து கொள்வார். அதில் ஒரு காத்தல் என்ற ஒரு பதம் இருக்கின்றது. இவ்வளவு தான் இருக்குவாணி. சரி, நன்றியா. நன்றி. வணக்க சொற்கள் இருக்குவாணி. சீவல், சீமங், காப்பு, மங்கரடி, அது காவிக்காத சொல்ல காத்தணும். நாய் வீட்டை காவல் செய்யும் என்று சிறு வயதில் படித்தது ஞாபகம் வந்தது. அடுத்த காவல் இதற்கு முதல்ல நேவிஸ் பிலிப் சார் நெத்தியில் ஏதோ குறை இது அதை வச்சுட்டு ஓடியாகும். தமிழக்கா சொல்லுங்க. மற்றது வீட்டை காவல் செய்வதற்கு மதில்கள், வேலிகள் எல்லாம் அடைத்து வைத்திருப்பார்கள். மற்றது காவல் செய்பவர்கள் அணிவகுப்பு நடக்கும் போது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். நன்றி வணக்கம் வாணி. நன்றி வணக்கம். வணக்கம். வணக்கம் வாணிமோகன். நான் பத்மினி கமலாந்தன். அனைவருக்கும் வணக்கம். காவல் வாணிமோகன். அந்த பெருசான பிள்ளைகளுக்கும் வீட்டுல காவல் இருப்பினான், தனியா விடாயினான், விட்டுட்டு போவாயினும். அது ஒரு காவல். மிச்ச காவல் எல்லாம் வந்து விட்டது. அவ்வளவுதான். சரி, நன்றி 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 வணக்கம். இருட்டுக்குள்ள வந்தா போனாலும் சில பேர் காவலுக்கு போற பயத்துல இரவில்லை. வணக்கம். உள்ளவர்களுக்கும் திருநடாமகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் என்று காவல். காவல். என்னுடைய காவல் 1154 ஆகிறது. காவல் இது பாதுகாப்பு, காவலன், வேலி, மதில், சிறை, பரண், கவசம் என்ற பல சொற்களை கொண்டு இந்த காவல் வருகின்றது. காவல் என்பது நமது பாதுகாப்பு அரண் எனலாம். பிள்ளைகளின் காவலர்கள் பெற்றோர்கள்.
நாட்டு மக்களின் பாதுகாப்பு காவல்துறையினர். வீடுகளுக்கு காவல், வேலி, மதில், நாய்கள் கூட வீட்டை காக்கின்றன. கவசம் என்று சொல்லியிருக்கிறது. தலைக்கவசம் உந்துறுதிகளில் செல்லும் போது அணிவது நமது உயிருக்கு காவலாக இருக்கிறது. இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதர்களை தந்திருக்கின்றார். நாங்கள் காலையில் அந்த செய்தியை வாசித்திருந்தோம். ஒரு காவல் தூதர்களை தந்திருக்கின்றார். குடும்பங்களின் பாதுகாவலாக புனித யோசேப்பை நாங்கள் வணங்குகின்றோம். குடும்பங்களுக்கு அவர் ஒரு பாதுகாவலராக, குடும்ப தலைவர்களுக்கு ஒரு காவலராக இருக்கின்றார். நாடுகளில் ஆங்காங்கே காவல் அரண்களை அமைத்து சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் மற்ற பரன் என்று சொல்லியிருக்கிறது. எங்கள் அந்த காலங்களில் பரன்களை கட்டி சட்டி முட்டி சாமான்களை எல்லாம், தட்டு முட்டி சாமான்களை எல்லாம் பரன் வைக்கிற அது நாங்கள் எப்படி வைக்கிற அந்த ஒரு இடத்துல வைப்பார்கள். பரன் உயரமாக கட்டி வைக்கிறத பரனில் கட்டி வைக்கிறத ஒரு காவல் பாதுகாப்பாக இருக்கணும்ன்றதுக்காக. இவ்வளோதான் வாணி நான் எடுத்த சொல். நன்றி. வணக்கம் செல்வியக்கா. வணக்கம் மணி. இனி நானும் காவல் தெய்வத்தை தான் நினைச்சு போட்டு வந்தேன். சக்காவும் சொல்லி இருந்தார், காவல் தெய்வம் சொல்லியிருந்தாலும் எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அது இல்ல. வீட்டுல காவல் தெய்வம் கணவர் தான். உங்களுக்கு ஒரு காவல் வேணுமா? சரியா? ஆமா ஆமா மாரியலோ நாங்க கேள்விப்பட்டோம். மாறித்தான் எந்த வீட்டை நடந்தது. நான் தான் அவருக்கு காவல் தெய்வம். அதான் ஒருத்தருக்கு காவல். எனக்கு இருட்டு என்றால் பயம். அதனால விடிய வேலையை போயக்கல கொஞ்சம் நாள் என் கணவர் வருவார். அப்படி இல்லையா இப்ப மகன் ஒரு நாளும் கொண்டு விட்டுட்டு தான் வர்றது. அவ்வளவு பயம் இல்ல. பயம் இப்ப பேபி சாது பயம் இல்ல, மனுஷருக்கு பயத்துலதான். வெட்டி கட்டி கொண்டு போனா என்ன செய்யறான் பயத்துல கொண்டாந்து வாசல்லையும் விட்டுட்டு வாரம். ஏன் ஆற விட்ட உங்களையோ? ஏன் உங்களை விட்ட சச்சமயம் நகைகளுக்கு அது உங்களுக்கு தெரியணும். அது உங்களோட பாதுகாப்பு உங்கள் கையில். நீங்க என்ன அதெல்லாம் போட்டு போறீங்க? இனி விண்டருக்கு எதுவுமே தேவை இல்ல. இருந்தாலும் அவனுக்கு தெரியாதானே நாங்கள் வச்சிருக்கிறோமோ. அப்படி இல்ல. முதல் அவன் கண்ணில் பட்டதான் அவன் அதுல. மற்றது அப்படி இல்ல. அப்படி இல்ல. கண்ணில பட்டாதான் போனும். அது இப்ப கண்ணில பட்டாது. இப்ப அவனுக்கு கையில யாரு அம்புடுதோ எடுத்துட்டு போடுவான். உங்களோட இடத்துல கூட நடக்குதா? ஆமா, எங்களோட சரியான கல்லர் இருக்கிறது தான். இப்ப கொஞ்சம் எல்லா பக்கம் கேமரா இருக்கிற வழியா கொஞ்சம் பாதுகாப்பு கூட. கேமரா இருந்தாலும் நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கு பயப்படுறாரு? இல்ல. அது எப்படியோ கண்டுபிடிச்சிடுவார்கள். இல்ல அவன் அந்த ஊராக இருக்க மாட்டான். அவன் இன்னொரு ஊருக்கு தாவிடுவான். இங்க வந்து கூடுதலாவாணி அகதியா வந்தவர்கள் தான். நாடு எண்ணத்துக்கு அகதியா வந்தவர்கள் அதிகமாக. நாங்களும் அகதிதான். ஆனாலும் அப்படி வந்தவர்கள் வந்து பார்த்து வச்சு போட்டுவானி அவங்களுக்கு தெரியும். அதாவது அதுல வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் 50 ஒரு யூரோ காசுக்காக கூட தள்ளி விழுத்தி போட்டு ஹேண்ட்பேக்ல கொண்டு போறது அப்படியான கூட அவர்களுக்கு அது பெரிய ஆசை. எனக்கு விடியவில்லை போயிருக்கலாம். ஒரு நாளும் குழந்து வாசல்ல விட்டுட்டு உள்ளுக்கு போன பிறகுதான் நம்ம வருவேன். வாசல்ல விட்டுட்டு எங்க உள்ள போன பிறகு நான் வேலைக்கு போயிருக்கேன். பாஸ் அடிச்சு நான் உள்ளுக்கு போக பிறகு வருவினோம். அப்படி சைக்கிள்ல போறதா அவங்கள மாறுதோ? அங்கேயும் கேமரா வழியில இருக்குதான். என்றாலும் பயன் இந்த ரோட்டால போயிருக்கல கொஞ்சம். இப்பத்திய காலகட்டங்கள் அது எல்லா இடமும் நடக்குதுதான். 5:30 இறங்குறது இல்லை விடியப்புறம். அப்ப அதால வந்து காவலா வருவினோம். காவலம் வந்துடுது. அந்த காவலண்டோடனே உண்மையில இந்த வீட்டுக்கு இந்த நன்றியுள்ள நாய் எத்தனை பேருக்கு காவல் காக்குது வாணி. நாங்கள் அத பேசுறோம் தான் சில நேரங்கள். இந்த நாயாவது பெரிய கரைச்சல் என்று உண்மையில் சில இடங்கள்ல நம்பி அதையே விட்டுட்டு போறதுதான். எங்கட வீட்டுல எல்லாம் எங்களையே விடாது தங்களோட தங்கச்சின்னா அப்படி கண்டாலே காணும். இன்னொன்று இங்க பாருங்க, கண் பார்வை தெரியாதவர்களுக்கெல்லாம் இருக்கு. அவர்களுக்கு காவலாகத்தான் அந்த நாய் இருக்கு. அவருக்கு காவலுக்கு அதுதான் நம்பித்தான் என்ன மூடி கொண்டு போவாங்க. என்ன
நினைச்சு பார்க்கல உண்மையில அது அஞ்சறிவு வாய் பேசாத ஜீவனா இருந்தா கூட நான் இந்த வாகன போக்குவரத்துல எல்லாம் அந்த வாகனங்கள் வந்தா அந்த நாய் நிக்குது என்ன அப்ப நின்ற உடனே இவங்க உணர்வு நாய் நிக்குது ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது அவங்க நிக்கிறாங்க. அந்த ஏர்போர்ட் வழியில போலீஸ் காவலுக்கு நாயை வச்சிருக்கிறது அந்த ஒரு போதைப் பொருள்கள் அப்படி இப்படி என்னோட என்ன மாதிரி ஓடி போய் பாஞ்சு அந்த பேக்குக்கு மேல பக்கத்துல நின்று அதை காட்டி கொடுக்குது. ஏர்போர்ட்லயும் அன்றைக்கு பார்த்தேன் மணிமோகன் வந்து கொண்டு கேட்க போகுது ஒரு நாயோட ஒரு குறிச்சி. ஆமாம் அது எதுக்கு அந்த மணிமோகன் ஒரு 1:30 மணி இருக்கும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சது. நான் நினைக்கிறேன் அந்த எங்கேயாவது யாரும் போயிட்டு வந்து கதவு திறக்க இந்த சத்தம் எனக்கு ஏதோ தட்டி சத்தம் கேட்குமாப்பில. உடனே என்ன செய்தேன்னு சங்கிலியை கலட்டி போட்டு இங்கே தூக்கி வச்சுட்டேன். என்ன செய்றீங்க? சங்கிலியை கலட்டி தெரியல வச்சுட்டேன் பட்கொண்டு எல்லா ஜன்னலையும் போய் மின்னம பயமாங்க கிடக்குற காகல் நிக்கிறாங்களோ இல்லையாண்டு இல்ல இது. ஆனா உண்டு அந்த லைட் எல்லாம் வெளியில எரியும் தானே 4 வளமும் எரியுது. ஆனா ஒரு தரையும் காணையில நான் நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளே அந்த இரவுல சில வேளையில பப்புக்கு போய் வரவையும் இருக்கணும் தானே மணிமோகன். அவே அது கதவு திறந்த சத்தமோ இன்னொரு இல்ல நான் பயந்து போனேன் ராத்திரி முதல். அதான் இன்றைக்கு 8:30 மணிக்கு பிறகு எழும்பிட்டேன். களத்துல இருக்கிற சங்கிலிய கொண்டு போக மாட்டாங்க அவங்க மெஷின் கொண்டு வந்து தேடி எழுப்பாங்க. இங்க பாருங்க வாணி அல்லாட்டி நான் கழுத்துல போடுறேன்னா இங்க பாருங்க கூடவே இல்லை. இன்றைக்கு ஒரு நாள் நான் சொல்லி இருப்பேன் என்ன பஸ் ஸ்டாப்ல நிக்க ஒருவன் வந்து தாங்கள் துபாயில இருந்து வர இடம் தெரியாத அம்மாவுக்கு அதெல்லாமே தண்டு அதெல்லாம் போய் ஒரு வரையும் அது இருக்கிறார் அப்படி எல்லாம் நாங்க அதுல நின்று நாங்க ஆன்சர் பண்ணக்கூடாது அவ்வளவுதான். நாங்க ஒன்றுமே சொல்ல தேவையில்ல அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்க அதுல நின்று பதில் சொல்லாம கடை போன விஷயம் முடிஞ்சு நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்லை. எக்ஸ்கியூஸ் மீ என்றாலும் ஐ எம் பிஸி என்று போனா சரி. எங்களுக்கு பாடங்கள் இருக்குத்தானே. அப்ப இல்ல பஸ் ஸ்டாப்லயே இல்ல பஸ் ஸ்டாப்ல பிஸி சொல்லலாது. இல்ல எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அவ்வளவுதான். அது பண்ணி இங்க நடந்து போற மாதிரி போக வேண்டியது அதுல நிக்க கூடாது. உண்மை இல்ல. வணக்கம் தானே. வணக்கம் வாங்க. மகன் சொன்னது அம்மா நீங்க பெரிய இரக்க சிந்த உள்ள பொம்பளை. அது இப்ப எல்லாருக்கும் தான் சொல்லி இருப்பாரு இதே வார்த்தைய. இல்ல என்னட்ட சொல்றது என்னண்டா ஒரு பெரிய இரக்கமுள்ள ஆள் தானே நீங்க. அதான் போய் அவங்க கேட்ட உடனே அட்ரஸ் சொல்றதுக்காக பிள்ளையார் சொன்ன. ஓகே ஓகே இல்ல இல்ல அது என்னென்றால் எல்லோருக்கும் அந்த அனுபவம் வரைக்கும் நாங்க முதல்ல அப்படித்தான் இருப்போம். பிறகுதான் நாங்க எனக்கு நடந்தது இல்லை இது அவருக்கு நடந்தது இல்லை ஒன்று யோசிச்சு போட்டு ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு அதுதான். ஆமா ராஜினி அக்கா என்ன இவ காவல் எங்கள் காவலாம் சூஸ் சொல்லி போட்டு அந்த பாட்டும் அந்த சூஸ் இருக்காது அந்த அவருக்கு காவல் தெய்வத்துக்கு தான் அந்த பாட்டும் இருந்தது. மற்றது எனக்கும் அங்கும் அப்படித்தான் இங்கும் அப்படித்தான். நான் இரவண்டா ஒரு தரம் பக்கத்துல இல்லாமல் கடைசி வரையும் விடாமல் போக மாட்டேன். அந்த பயத்தன்மை இருக்குது எனக்கு. மற்றது நான் அதை பெரிய பிள்ளையா போனேன் அம்மா சொல்லுவாங்கடா அப்பாடா அம்மா வீட்டுல இருக்கீங்க அதான் குழந்தையில இருக்கிறா நான் கடைக்கு போயிட்டு வரணுன்ட்டு போவேன். அப்போ நான் அம்மா சொல்கிறேன் எனக்கு அந்த எண்ணெயால் எல்லாம் போட்டு பொடிச்சு தரோம் முட்டை பெருசாக விருப்பம் இல்லை. அப்போ ஒரு காப்பி சுற்றி போட்டு எறிஞ்சிட்டேன்டா அம்மா சொன்னால் காவம் எல்லாம் வருது தண்டுட்டு போய் பார்த்தேன்டா. அப்போ நான் அவிச்சு போட்டு தாங்கோண்டு. அப்போ எங்களோட அப்பாட அம்மாவுக்கு கொஞ்சம் அந்த வயசு ஒரு நேரம் அந்த ஏழாத மாதிரி அந்த ஒரு மறதி மாதிரி எல்லாம் பெரும் அவளுக்கு. அப்போ அவக்கு நானே சொன்னேங்க அம்மா அவிச்சு தந்த முட்டையப்பா அவன் கொடுத்தா அப்படியே அவ காவல் விட்டு போ நான் சொல்றது போட்டும் அம்மா நான் உங்களுக்கு தாரேன்னு சொல்லிவிட்டு முழு முட்டையை கொடுத்தா மாடு கடிச்சு சாப்பிடுவான். காவலுக்கு வந்தவருக்கு எல்லா காவலும் சொல்லிட்டீங்கன்னா மற்றது இன்னொரு காவல் சொல்லல இது இந்த நேற்று ஏவல் சொன்னோம் தானே. அப்போ அந்த ஏவி விடுறவங்கட தடுக்கிறதுக்கு காவல் பண்ணுவார் வீட்டை. அந்த வளவுகளை வாங்கி ஒரு பண்ணினதை நிப்பாட்டுறதுக்கு அது வராமல் இருக்க காவல் பண்ணுறதுன்னு சொல்கிறது. அது ஏதோ எல்லாம் ஐயரெல்லாம் கூப்பிட்டு எது செய்ய காவலுக்கு தானே வாணி கையில காப்புகள் கட்டுறது அந்த நூல்கள் கட்டுறது சூனியம் செய்யறான்னு சொல்லுது. நம்ம சூனியமோ அதுதான் செய்வின சூனியம் எல்லாம் உண்டுதான்.
சொல்லி சொல்லி அது வராமல் இருக்கத்தான் காவல் காக்குறோம் முதல்லயே. புது வீடு புது வளவு அந்த பூசணிக்காய் ஐயா சொல்லுவார் வெட்டி வைங்கன்னு சொல்லி அதை செய்யறோம். சில பேர் தலைமைகளை கொண்டு போய் ஆலய கண்டுகளை இதன்றது அதுகளை கூக்குறவையா ஆறறிவு இல்லாத ஆக்களுக்கு கூடிய ஆறறிவு இருக்கிற மனிதர்களுக்கு இல்லாத இது கூடிய 5 அறிவு சொன்ன மாதிரி நாய்க்கு எங்கட மச்சால் விட்ட நடு வீடு அதுல அவையில நாய் என்ன செய்யும் எங்கட அண்டி விட்ட அந்த நடத்த விட்டு ரோட்டுக்கு போனா சாமத்திலான எல்லாம் தாயம் விளையாடுவினா காட்சி விளையாடுவினா வேறு வேற அந்த வீட்டுல இருந்து தண்டை வீட்டுக்கு வந்து அண்ணனா அப்படியே கொண்டு வந்து எங்கட வீட்டுக்கு விட்டுட்டு தான் கசாலியா அப்படியே இருக்க ஆட்டி போட்டு போகும் திரும்பி. ஏன்னா அந்த காவலுக்கு மேலேயே அது காவலுக்கு இருக்கிற அறிவோடு இருக்குங்க. நாங்க எங்க போய் வந்தாலும் மணிமோகன் அந்த கேட்டை திறக்க அந்த கேட் சத்தத்துல எங்கட நாய் ஓடி வந்து அந்த சீலைய இப்படி அந்த தன் காலால பிராண்டும் அந்த நூல் கூட அடுபட்டுடும். சந்தேசமானிகள் அரைஞ்சித்தா கொண்டு அடக்கின் பண்ணினாலும் அங்கே போய் இருக்குங்க. லண்டனில் இருந்து பொறிச்சொல் 964வது பொறிச்சொல் காவல். காவல் வீட்டுக்கு காவலுக்காக நாய் வளர்ப்பார்கள். அதாவது எங்கள் ஊரில் ஒவ்வொரு வீடுகளில் அநேகமான வீடுகள் எல்லாவற்றிலும் ஒரு நாய் நிற்கும். ஒரு நாயோ 2 நாயோ வளர்ப்பார்கள். ஆனால் இங்கே விருப்பப்பட்டு வெளிநாடுகளில் நாயை வீட்டில் ஒரு அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கான ஒரு என்ன சொல்றது விரும்பி வளர்க்கக்கூடிய மிருகமாக அதனை கையில் தூக்கி அலைந்து எல்லாம் வளர்ப்பார்கள். காரில் கூட்டிக் கொண்டெல்லாம் செல்வார்கள். காவல். காவல் அதாவது காத்தல். நாங்கள் இப்போ ஒருவர் வெறும் என்றால் அவருக்காக காத்திருக்க வேண்டும். அதாவது காவல், காத்து கொண்டிருக்கணும். சிறைச்சாலையில் வந்து காவலாளிகள் காத்து கொண்டிருப்பார்கள். ஒரு வீட்டுக்கு காவலுக்காக, காவல் வீட்டை காப்பதற்காக மதில் கட்டுவார்கள், வேலி போடுவார்கள், அப்படி பாதுகாப்பு எல்லாம் செய்வார்கள். அதே போல நாங்கள் எமது உடலை பாதுகாப்பதற்காக, எமது ஆரோக்கியத்துக்காக உடற்பயிற்சியை செய்வோம். அதே போல உணவுகளை பாதுகாப்பாக பழுதாகாமல் வைப்பதற்காக அதாவது ஐஸ் பெட்டியினில் வைப்போம். வீட்டுக்கு கதவு போடுவோம். அறைகளுக்கு எல்லாம் கதவுகள் எல்லாம் போட்டு வச்சிருப்போம் காவல் பாதுகாப்புக்காக. சேவல், சேமம், காப்பு, கதவு, கழுது, கதவம், கட்டு, கடி, ஒப்படை, ஏமம் என்று நாடு என்று சொல்லி பல சொற்களை கொண்டு வருகிறது இந்த காவல். ஒரு நாட்டுக்கு கூட காவலாளிகள் இருக்கிறார்கள். காவல் காப்பதற்காக வான்படை, தருப்படை, கடற்படை என்று சொல்லி வெவ்வேறு விதமான படைகளை எல்லாம் அதற்கேற்ற பயிற்சிகளை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாடுகளும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சிறப்பு இனிய காலை வணக்கம். நன்றி, வணக்கம். இத்துடன் சிவாஜினி அவரோட தகவல் இருக்கின்றது, அதை முன்னெடுத்துக் கொள்கின்றேன். சேர்த்து நேற்று போட இல்லை தானே? இல்லை, போட இல்லை, பழசத்தம் போட்டிருக்கிறார் சிவாஜினி சிறுதர. பாப்பா இதானே போட்டவர் பண்ணவர். சிவாஜினி சிறுதரன். சுற்றுலா பயணம். அண்மையில் நாங்கள் சென்ற சுற்றுலா பயணம் மகிழ்ச்சியை அள்ளி தந்தது. முதலாளி குடும்பம், பணியாளர்கள் எல்லாமாக 35 பேர் பேருந்தில் பயணித்து. வணக்கம், சிவாஜினி சிறியதரன். சுற்றுலா பயணம். அண்மையில் நாங்கள் சென்ற சுற்றுலா பயணம் மகிழ்ச்சியை அள்ளி தந்தது. முதலாளி குடும்பம், பணியாளர்கள் எல்லாமாக 35 பேர் பேருந்தில் பயணித்து அங்கே காலை உணவை மலையும் மலை சார்ந்த இடத்தில் உள்ள உணவகத்தில் சாப்பிட்டு
பின்பு நாங்கள் சரி இது பழசு இது போன தந்தவர் தானே. நன்றி வணக்கம். சரி நன்றி வணக்கம். 10:30க்கு கவிதை நேரத்தை நாங்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம். இப்பொழுது சிறிய விளையாட்டு ஒன்று என்னென்றால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தானே? ஞாபகம் இருக்கா? என்ன விளையாட்டு? ஒரு விளையாட்டுன்னா நீங்கள் ஓமாட்டு சொல்லணும். ஞாபகம் இருக்கு தானே? ஆ ஓம் அதான் அப்படி சொல்லணும். அதுக்கப்புறம் கொடுமை என்ன விளையாட்டுகள் நீங்க விட்ட நீங்க இப்போ இந்த விளையாட்டு அதுக்கு இல்லை அதான் நீதான் பகுடி. ஓ அப்படி சொல்லணும் முதல்ல. பிறகுதான் சாப்பிட போறீங்களாண்டா ஓம் பண்ணணும். பிறகுதான் என்ன பிறகுதான் என்ன சாப்பாடு? என்ன பசிக்கல? எனக்கு பசிக்கல. ஓ இது நான் சாப்பிட்றேன் இல்லை இல்லாட்டி எனக்கு இது அலர்ஜி அப்படி சொல்லணும். சரி நன்றி வணக்கம். இல்லை இல்லை அது நீங்கள் கெஸ் பண்ணியே சொல்லலாம். சரி இது நாங்கள் செய்தது ஏற்கனவே. இதில் ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு அப்புறம் அதுக்குரிய காரணத்தை நீ சொல்லணும். இது ஆகியமெண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு இல்லை உங்களோட இது. இப்போ 3 விஷயம் தருவேன். அந்த 3ல் எது உங்களுக்கு வித்தியாசப்படுது அது ஏன் செய்த நாங்கள் ஞாபகம் இருக்கா? இல்ல இல்ல இப்ப நான் இதுல செய்யறேன் 10 வருஷம் ஆச்சு செய்து ஆரம்ப காலங்களை செய்யறோம் நாங்கள் இது. அதாவது எல்லாரும் அதாவது அப்புறம் கொப்பி பண்ணத்து வாங்கிட்டு பாருங்க நான் பதிவு எடுத்துட்டு வார் 3 விஷயம் தருவேன். அதுல உங்களுக்கு எது வித்தியாசமா படுகுது அதுக்குரிய காரணம் என்ன அவ்வளவுதான். ஓகே இப்ப ஞாபகம் வருதா? ஞாபகம் இல்லைன்னா செய்த நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி செய்த நாங்கள்